புடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதுக்கு நீ பேசுவீங்களா அப்படி? என்னடா வாங்கடா. தப்பா எங்க போட்டேன்? நாங்க இருக்கிற இடம் தூத்துக்குடி தான்டா. எங்க ஐடிய காட்டுனீங்கன்னா என் வீட்லயே கொண்டு வந்து விடுவாங்க. எவன்கிட்ட காட்டினாலும் விடுவாங்க. அம்மா, இதே விஷயத்தான் வாங்கடா. ஒருத்தன் சொன்னமா. வாங்கடா, நான் வச்சுக்கிறேன் உங்களை. வாங்கடா. என்னைய பாக்குறத செருப்படுத்து அடிப்பாங்க. அடிப்பேடா, நீ அடிப்ப. வாடா. இதுல வேற ஐடிய காட்டி உன் ஐடிய காட்டி நீ வந்து வீடியோ போடு. வீடியோல கமெண்ட் போடு. இல்லையா நீ நேரா வா. கமெண்ட் போடுற அத்தனை நாயும் ஃபேக் ஐடி, ஒரிஜினல் ஐடி தில்லு இருக்காடா? நாங்க பேசுறோம்ல, உனக்கு தில்லு இருக்கா? இல்ல. தைரியமா நீ வந்து பதில் பேசுறா. அத விட்டுட்டு என்னமோ ஒளிஞ்சு மறைஞ்சு கிட்டு என்னமோ போதையை போட்டுட்டு இஷ்டத்துக்கு நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியாது. ஒரு பொம்பளை பிள்ளைய எவ்வளவு அசிங்கமாடா பேசுவீங்க நீங்கெல்லாம். நீங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவங்க. என்னமோ வந்து சொல்லிக்கிறிய திமுக ஆட்சியில தான் வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அதை பண்றவங்க நீங்க தானடா. இப்ப என்ன ஸ்டாலினும் உதயநிதிமா வந்து அந்த பாலியல் வன்கொடுமையை பண்ணிட்டு இருக்காங்க. சுய ஒழுக்கம் இல்லைன்னா கட்சி மேல போய் பழி சொல்ல வேண்டியது. வேற நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு ஆணு ஒரு பெண்ணையோ, ஒரு பெண்ணு ஒரு ஆணையோ நல்ல கெட்ட எண்ணத்தோட ஒரு பார்வை பார்த்தாலே அங்க அந்த நிமிஷம் விபச்சாரம் நடக்குது அப்படிங்கறது தான்டா இயற்கையான உண்மை. அதைத்தானடா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். உங்க விஜய் இதத்தான் செய்ய சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரா? சொல்லுங்கடா, சொல்லுங்க. இந்த வீடியோக்கு கீழே வந்து அதே மாதிரி கேவலமா கமெண்ட் போடுவாங்க. பத்தாவதுக்கு என்னோட செய்தி இப்ப உங்களையும் போடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரியும். வாங்கடா, எவன் போடுறீன்னு நான் பாக்குறேன். வாங்கடா. தைரியம் இருந்துச்சுன்னா எனக்கு நேரா வந்து பேசுங்கடா. எவனா இருந்தாலும் சரி வச்சு செஞ்சிருவே. ராஸ்கர்களா புடிச்சு அப்படியே அறுத்து விடுவே. அறுத்து இதுக்கு மேல எவனாவது கெட்ட வார்த்தை போட்டிய வேற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு எல்லாம் போட வார்த்தை கிடையாது. என்ன அப்படியே அவுத்து போட்டு ஆடிட்டா இருக்காங்க. வாங்கடா வாங்கடான்னு அவ்வளவுதான் மரியாதை. இது தேவையா? அடுத்து நான் வரேன், ப்ரூஃபோட வரேன். அவங்களா ரோஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ரோஸ்டட் மம்மி உட்கார்ந்து இருக்காங்க. பட் இது சிரிக்கிற காரியம் இல்ல, செம்மையா கட்டுப்பாவுது. நீங்க பேசுங்கம்மா. என்ன விஜய் ரசிகர்கள் கூட்டமே, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லாதான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன? ஏன்னா நீங்க தான் இங்க தலைவிருத கோலத்துல தலைய அப்படியே ஆடிட்டு கிடைக்கீங்கல்ல, அதனால நீங்க நல்லாதான் இருப்பீங்க. அதனாலதான் கொழுப்பு எடுத்து போய் சும்மா இருக்க முடியல உங்களால எல்லாம். என்ன வாங்கி உங்க விஜய் என்ன நல்லா வாங்கி போட்டுட்டாரு, கொழுத்து போயிருச்சு போல, அதனால அடக்க முடியாம ஆடிக்கிட்டு திரியிறியேண்டா பரதேசி நாயிகளா. ஒரு பொம்பளை பிள்ளைகள ஒரு செய்திய சொன்னா என்ன சொல்றாங்க உங்களுக்கு கேக்குறது கூட துப்பு இல்ல. இததான் அவங்க விஜய் சொல்லி கொடுத்தாரா? எதுக்குடா நீங்களா வந்து கமெண்ட் போடுறீங்க? உங்களெல்லாம் எவன்டா போட சொன்னவன்? உங்களெல்லாம் யாரா பார்க்க சொன்னது? யாரா கேட்க சொன்னா? கேட்கிறவன் கேட்பான்டா. கேட்கிறவனுக்கு தான்டா போடுறோம். உங்களுக்காடா நாங்க போடுறோம். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதுக்கு நீ பேசுவீங்களா அப்படி? என்னடா தப்பா எங்க நாங்க இருக்கிற இடம் தூத்துக்குடி தான்டா. எங்க ஐடிய காட்டுனீங்கன்னா என் வீட்லயே கொண்டு வந்து விடுவாங்க. எவன்கிட்ட காட்டினாலும் விடுவாங்க. இதே விஷயத்தான் ஒருத்தன் சொன்னமா. வாங்கடா, நான் வச்சுக்கிறேன் உங்களை. வாங்கடா. என்னைய பாக்குறத செருப்படுத்து அடிப்பாங்க. அடிப்பேடா, நீ அடிப்ப. வாடா. இதுல வேற உன் ஐடிய காட்டி நீ வந்து வீடியோ போடு. வீடியோல கமெண்ட் போடு. இல்லையா நீ நேரா வா. கமெண்ட் போடுற அத்தனை நாயும் ஃபேக் ஐடி, ஒரிஜினல் ஐடி தில்லு இருக்காடா? நாங்க பேசுறோம்ல, உனக்கு தில்லு இருக்கா? இல்ல. தைரியமா நீ வந்து பதில் பேசுறா.